ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற வரிகளை ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் அருளியதை இன்றைக்கும் நாம் அனுபவிக்கலாம். பாலி ராமரை பார்த்து கோபமாக கேட்குறான், மறைஞ்சிருந்து என்னையே நீ அடிச்ச, நீ என்னை அடித்ததில் தர்மமே இல்லையே, என்னிடத்துல இரக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டான். ராமர் சொல்றதா கம்பர் சொல்றார். ஈரம் ஆவதும் இற்பிறப்பு ஆவதும் வீரம் ஆவதும் கல்வியின் மெய்நெறிவாரம் ஆவதும் மற்ற ஒருவன் புனர்தாரம் ஆவதை தாங்கும் தருக்கு அதோ. இந்த பாசுரத்தில் ராமர் சொல்றார், இரக்கம் யாரிடத்துல காண்பிக்கணும்? நேர்மையாக இருப்பவன்கிட்ட தான் இரக்கத்தை காண்பிக்கணும். நீ நேர்மையா இல்லையே, நீ மாற்றான் மனைவியை அபகரிச்சவன், அதனால உங்ககிட்ட நான் எப்படி இரக்கத்தை காண்பிப்பேன் அப்படிங்கிறார் ராமர். மாற்றான் மனைவியை அபகரிச்சவன் உடனே வாலி அதுக்கும் எதிர்வாதம் பண்றான். வாலி சொல்றான், மனுஷ தர்மத்தை கொண்டு வந்து எங்களோட குரங்கு தர்மத்துல சேர்க்கிறியே ராமா. மனுஷர்களுடைய தர்மம் தனி, எங்க விலங்குகளுடைய தர்மம் தனி. மனுஷர்களுக்குத்தான் கற்புங்கிறது உண்டு, குரங்குகளுக்கு அதெல்லாம் கிடையாது. குரங்கான நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, நன்று தீது என்று இயல் தெரி நல் அறிவு இன்றி வாழ்வது அன்றோ விலங்கின் இயல் அப்படின்னு விலங்குடைய இயல்பை எடுத்து சொன்னான் வாலி. இதுக்கு ராமர் சொல்றார், கஜேந்திரனை யானைன்னு சொன்னா நீ குரங்கு, அதை ஞானின்னு சொன்னா நீயும் ஞானி. ராமர் ஏன் வாலிய ஞானின்னு சொல்றார்? நாமெல்லாம் இருக்கிற இடத்துலையே திக்குக்கு வந்தனம் பண்ணுவோம். திக்குக்கு வந்தனம்னா சந்தியாவந்தனம் பண்ணுற போது அந்த திக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம். ஆனால் வாலி என்ன தெரியுமா பண்ணுவான்? பிராதக்கால சந்தியாவந்தனத்துக்கு கிழக்கு சமுத்திரக்கரைக்கு போவானான். அங்கே போய் சந்தியாவந்தனம் பண்ணுவான். அதுக்கப்புறம் மத்தியானம் வடக்கு சமுத்திரக்கரைக்கு வந்துடுவான். அங்கே மணலில் சிவலிங்கத்தை செஞ்சு அதுக்கு விசேஷமாக அபிஷேகம் எல்லாம் பண்ணுவான். அந்த மணலில் பண்ணி வச்ச அந்த லிங்கம் அபிஷேகம் பண்ணுற போது கரையவே கரையாதான். கடைசியாக அந்த லிங்கத்தை கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்த்துடுவான். அங்கேயே மாத்தியானிக அனுஷ்டானத்தை முடிச்சுடுவான். சாயங்கால சந்தியாவந்தனத்துக்காக திருப்பி மேற்கு சமுத்திரத்துக்கு வந்துடுவான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி கிரகத்துக்கு வருவான். கிரகத்துக்கு வந்து இரவு ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவான். இவ்வளவு தர்மத்தையும் அனுஷ்டிக்கக்கூடியவன் அவன். அதனால ராமர் சொல்ற, இவ்வளவு தர்மத்தையும் அனுஷ்டிச்சவன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் குரங்குன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமோ அப்படின்னு கேட்கிறார் ராமர். இதுக்கு வாலி கேட்குறான், சரி இதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ ஏன் என்னை மறைஞ்சு இருந்து அடிச்ச, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னான். அதுக்கு லக்ஷ்மணர் பதில் சொல்றார். கம்பர் வாயிலாக லக்ஷ்மணர் பதில் சொல்றார். முன்பு நின் தம்பி வந்து சரண் புக தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்று என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றான். லக்ஷ்மணர் சொல்ற, வாலி நீயும் சுக்ரீவனை போல சரணாகதி பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் மறைஞ்சு அடித்தார் ராமர் அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்னார். ஆனால் இந்த லக்ஷ்மணனுடைய சமாதானத்தை யாரும் ஏற்றுக்கல, சரியில்லை அப்படின்னு விட்டா எல்லாரும். ராமர் சொல்கிறார் ஏன் அடிச்சேங்கிறதுக்கு. இச்வாகு வம்சத்துக்கு சமுத்திரம், காடுகள், மலைகள்னு எல்லா பூமியும் சொந்தம்.
பரதனை 14 வருஷம் நாட்டை ஆள சொன்னபோது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். பரதன் நாட்டை ஆளுவான், அவன் நாட்டுக்கு ராஜா, நான் காட்டுக்கு ராஜா. இந்த காட்டில் யார் தப்பு பண்ணாலும் அவளை தண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அவ மிருகமோ பக்ஷியோ மனுஷனோ யார் தப்பு பண்ணாலும் அவளுக்கு தண்டனை உண்டு. மிருகமாயிருந்தாலும் மாற்றான் மனைவியை அபகரிக்கிறது தப்புன்னு சாஸ்திரத்தில் இருக்கு. உனக்கு தெரியல. மறைஞ்சு உன்னை அடிக்க காரணம் என்ன தெரியுமா? ஏன் நான் உன்னை மறைஞ்சிருந்து அடித்தேன்னு சொல்கிறேன். ஒரு வேடுவன் பட்சியையோ மிருகத்தையோ காட்டில் என்ன பண்ணுவான்? வலை வீசி அதை பிடிப்பான், இல்லைன்னா மறைமுகமாக நின்றுட்டு தான் வேட்டையாடுவான். நீயோ ஒரு குரங்கு, அதனால நான் உன்னை மறைஞ்சிருந்து அடித்தேன் அப்படின்னர். அதுக்கப்புறம் சொல்கிறார், சுக்ரீவன் பண்ணின தப்புக்கு அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான். அவன் தப்பே பண்ணலை, ஆனாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான். அதை நீ ஏற்றுக்கலை. அவன் மனைவியையும் அபகரிச்சுட்ட, அவனை துரத்தி வேற விட்டுட்ட. அவன் மேலே தப்பு இல்லை. யார் சரணாகதி பண்ணுறாளோ அவளை மன்னிக்கணுங்கிறது சாஸ்திரம். நீ அவனை மன்னிக்கலை. இப்படி எல்லா தர்மத்தையும் எடுத்து அவனுக்கு புரியும்படி சொன்னார் ராமர். அதுக்கப்புறம் ராவணனை கொல்றதுக்காக தேவதைகள்லாம் என்ன பண்ணினா, வானரங்களாக அவதாரம் பண்ணினான். அப்போ இந்திரனுடைய அம்சமான வாலி எந்த ராவணனை கொல்லணுமோ அவனோட போய் இவன் ஸ்நேகம் பண்ணிட்டுட்டான், நட்பு வச்சுட்டான். இன்னைக்கு ராமர் வாலியை கொல்லலைன்னா ராவணனோட சண்டை போடுற போது அவனுக்கு போய் வாலி உதவி பண்ணுவான். அந்த சமயம் கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வந்த காரியத்தை விட்டுட்டு தப்பான காரியத்தை வாலி பண்ணினதுனால அவனை கொன்னுட்டார் ராமர். இப்படி எல்லா தர்மத்தையும் சொன்னதுக்கப்புறம் தன்னுடைய தப்பை உணர்ந்தான் வாலி. உணர்ந்துட்டு ராமன் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். அவரை சோஸ்திரம் பண்ணுறான். ஏவுகூர் வாழியால் எய்து நாய் அடியனேன் ஆவிப்போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ அப்படின்னு எல்லாமே நீதான்னு சொல்லிட்டு சரணம் அடைஞ்சுட்டான் வாலி. முதல்ல வாலி பகவானோட கூடலை. பகவான் பேசினதுக்கப்புறம் மனசார ராமர் செஞ்சது சரின்னு ஒத்துண்டு அவருடைய திருவடிகளில் அஞ்சலி பண்ணிட்டான். அதனால ராமரை கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம். கோவிந்தாங்கிற சப்தத்துக்கு ராமன்னே அர்த்தம். காம் இந்ததேயிதி கோவிந்தக, காம் இந்தயதீதி கோவிந்தக அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு பலவிதமாக வியாக்கரண சாஸ்திரம் ரீதியாக பொருள் சொல்வார்கள் நம் பூர்வர்கள். காம் என்றால் சொற்களால் ஆராதிக்கப்பட்டவன். கோ அப்படிங்கிற சப்தம் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண அவதாரங்களுக்கும் பொருந்தும். எல்லாருமே கோவிந்தன் தான். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ கோன்னா வஜ்ராயுதம்னு ஒரு அர்த்தம். வஜ்ராயுதத்தை இந்திரனுக்கு கிடைக்கும்படி பண்ணினான் பரமாத்மா. எப்படி? ததிசிங்கிற ஒரு ரிஷி இருந்தார். அவர் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அசுரர்கள் கிட்ட இந்திரன் தோத்து போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட சரியான ஆயுதம் இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல ஆயுதத்தை கொடுக்கணும்னு வைகுண்டபதி நினைச்சான். அந்த சமயம் நாரதர் வைகுண்ட லோகம் போறார். அவர்கிட்ட வைகுண்டபதி சொன்னா, ததீசியின் எலும்புக்கூட்ட ஆயுதமா தயார் பண்ணி அதை பயன்படுத்தும்படி இந்திரன் கிட்ட நான் சொன்னதா போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவருடைய மேனி வைரம் பாஞ்சது. அந்த எலும்புக்கூட்ட வஜ்ராயுதமா விஸ்வகர்மாவை கொண்டு தயார் பண்ண சொல்லுங்கோ
அப்படிங்கிற ஐடியாவையும் கொடுத்தான் வைகுண்டபதி. இந்திரனும் ததிசி ரிஷிக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணினான். இது பகவானுடைய சங்கல்பம்னு தெரிஞ்சின்ற ரிஷி தன்னுடைய ஆத்மாவை வெளிப்படுத்தி எலும்புக்கூட்டை அர்ப்பணம் பண்ணிட்டார். அந்த எலும்புக்கூட்டிலேருந்து தயார் பண்ணது தான் வஜ்ராயுதம். அதனால இந்திரனுக்கு பஜ்ரி அப்படின்னு ஒரு பேர். வஜ்ராயுதத்தை கையில் உடையவன்னு அர்த்தம். வஜ்ராயுதத்துக்கு கோன்னு பெயர். அதை இந்திரனுக்கு அடைவிக்கும்படி பண்ணிய அந்த பரமாத்மாவுக்கு கோவிந்தன்னு பேர். அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. பவித்ராணாம் ஹி கோவிந்தக பவித்ரம் பரமுச்சியதே புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானாஞ்ச மங்களம்ங்கிற இந்த ஸ்லோகத்தில் கோவிந்தாங்கிற நாமம் பரம பவித்திரமானது, புண்ணியமானது, மங்களகரமானது. வாலிய ராமர் கொன்னுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருந்தா வாலிக்கிட்ட பகவானுக்கு காருண்யம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா எல்லாரும். பாணத்தில் ராமனுடைய பெயரை பார்த்தான் வாலி. ராமன் தப்பு காரியம் செஞ்சான்னு நினைச்சுட்டே அவனுடைய பிராணன் போயிருந்தா அது அவனுக்கு பாபத்தை கொடுத்துருக்கும். அவன் நரகத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். பண்ணின தப்ப வாலி உணரும்படி பண்ணி பகவானை சோஸ்திரம் பண்ண வச்சார். அதனால உயர்ந்த கதியை அடைஞ்சான் வாலி. தன்னுடைய தப்ப உணரும்படி பண்ணி ராமனுடைய திருவடியை பற்றும்படி பண்ணிட்டார். அதனால ராமரை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம். இதே பதம் அடுத்த வாரமும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.